الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 98வது அத்தியாயமாகிய சூரா அல் பையினா என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் கடந்த வாரம் இந்த அத்தியாயத்தின் முதல் 3 வசனங்களுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி 4வது வசனத்திலிருந்து அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் 3 வசனங்களை அல்லாஹ் கூறுகின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். லம் யகுனில்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுமுல் பையினா. வேதக்காரர்களிலும் இணை வைப்பாளர்களிலும் உள்ள இறை மறுப்பாளர்கள் முன்ஃபக்கீன், அவர்கள் தங்களுடைய இறை மறுப்பிலேயே நீடித்திருக்கின்றார்கள். எதுவரை? ஹத்தா தஅதியஹுமுல் பையினா, தெளிவான ஆதாரம் அவர்களிடம் வரும் வரை அவர்கள் இறை மறுப்பிலேயே நீடித்தவர்களாக, நீங்காதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். தெளிவான ஆதாரம் என்றால் என்ன? தெளிவான ஆதாரம் என்பது ரசூலும் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள தெளிவான, அல்லாஹ்விடம் வந்துள்ள ஒரு தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஆதாரங்களை கொண்டு, அல்லது தெளிவான ஆதாரமாக அவர்களிடம் வரும் வரை அவர்கள் இறை மறுப்பிலும் இணை வைப்பிலும் நீடித்திருந்தார்கள். அந்த இறை தூதர் யத்லூ ஸஹஃபம் முத்தஹரா, பரிசுத்தமான ஏடுகளை, பரிசுத்தமான வேத வசனங்களை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார், ஓதி காட்டுகிறார். அந்த பரிசுத்தமான ஏடுகளிலே, வேதங்களிலே ஃபீகா குத்துபுன் கையிமா, அதிலே நேரான வழியை காட்டக்கூடிய உறுதிமிக்க புத்தகங்கள், அதாவது வசனங்கள் அந்த ஏடுகளிலே இருக்கிறது. அவன் இறை தூதர் என்ற தெளிவான ஆதாரம் வந்து அந்த இறை தூதர் தெளிவான வேத வசனங்களை, பரிசுத்தமான வேத வசனங்களை அந்த வேதக்காரர்களுக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் ஓதி காட்டும் வரை அவர்கள் இறை மறுப்பிலேயே நீடித்திருந்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஆதாரமாக, தெளிவான சான்றாக அவர்கள் இறை தூதராக வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அவர்கள் ஓதி காட்டிய பிறகு இணை வைப்பாளர்களும் வேதக்காரர்கள் என்றால் யூத கிறிஸ்தவர்கள், இவர்கள் அந்த குஃபுர் ஷிர்கில் இருந்து நீங்கி விட்டார்களா என்று சொன்னால் அவர்கள் நீங்கவில்லை. தெளிவான ஆதாரம் வந்த பிறகு அவர்கள் என்ன ஆனார்கள்? அல்லாஹ் சொல்கின்றான், அதற்குரிய பதிலை சொல்கின்றான். வமா தஃபர்ரக அல்லதீன ஊத்துல் கிதாப் இல்லா மின் பாதி மா ஜாஅத்துஹுமுல் பையினா, வேதம் வழங்கப்பட்டவர்கள் தங்களிடம் தெளிவான சான்று வந்த பிறகை தவிர அவர்கள் பிளவுபடவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். தெளிவான ஆதாரம் வந்த பிறகு எல்லா இணை வைப்பாளர்களும், எல்லா யூத கிறிஸ்தவர்களும் அந்த தெளிவான ஆதாரத்தை ஏற்றுக்கொண்டார்களா என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க 2 கூட்டமா என்ன செஞ்சிட்டாங்க? பிரிந்து விட்டார்கள். ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய தெளிவான ஒரு சான்று, அவர்கள் ஓதி காட்டக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் நம்முடைய தௌராத் இன்ஜீலை உண்மைப்படுத்தக்கூடியது என்ற உண்மையை விளங்கிய யூதர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்களுக்கு உதாரணமா சொல்வதாக இருந்தால் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ஒரு யூத மத அறிஞராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்தவர்களுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நஜ்ஜாஷி மன்னர், அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்து என்ன செய்து கொண்டார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்.
மக்கா காஃபிர்கள்ல எண்ணற்ற சஹாபாக்கள் என்பவர்களை காஃபிர்களா இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அப்போ பலரும் இந்த உண்மையை விளங்கி செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒரு ஆதாரம், தெளிவான ஆதாரம் என்று வந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் மனிதனுக்கு ஒரு சொர்க்கம் செல்லக்கூடியவனுக்கு அழகு. எந்த ஒன்றும் உண்மையை ஏற்பதற்கு நமக்கு தடையா வந்துச்சுன்னா நம்முடைய பயணம் நரகத்தை நோக்கிய பயணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மை ஏற்பதற்கு பல விஷயங்கள் தடையாக வரும். சிலருக்கு அவங்களுடைய பதவி உண்மை ஏற்பதற்கு தடையா இருக்கும். நாம இவ்வளவு பெரிய அந்த பதவி என்பது அரசியல் பதவியாக இருக்கலாம், குடும்ப பதவியாக இருக்கலாம், எந்த பதவியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ஒரு பெரிய பொறுப்புல இருப்பாங்க. இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய நாம இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது என்று அவங்களுடைய அந்த பொறுப்பு, பதவி, அந்தஸ்து, செல்வம் இது என்ன செய்யும், தடையாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம். சிலருக்கு அவங்க உள்ளத்துல உள்ள குரோதம் ஒரு தடையாக என்ன செய்யலாம், இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர் லா யதுகுல் ஜன்னah. யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்குதோ அவன் சொர்க்கம் செல்ல முடியாது நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, ஒருவன் தன்னுடைய காலணிகள், செருப்பு நல்ல அழகான செருப்பா இருக்கணும், தன்னுடைய ஆடைகள் அழகிய ஆடையாக இருக்க வேண்டும், இது பெருமையா அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அதுக்கு ஈடு இணை கிடையாது. இறைவனுடைய அழகுக்கு நாம் எதையும் என்ன செய்ய முடியாது, இணையாக்கி விட முடியாது, வினையாக்கி விடக்கூடாது. யுஹிப்புல் ஜமால், அவன் அழகை விரும்புகிறான். அவனுடைய அடியார்கள் நல்ல தூய்மையான ஆடைகள் அணிவது, அழகிய வார்த்தைகளை பேசுவது, இதை அல்லாஹ் செய்கின்றான், விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு நபிகள் சொன்னார்கள், அல் கிப்ரு பக்கருல் ஹக் வ கம்துன் நாஸ். பெருமை என்பது உண்மையை மறுப்பது, பிற மக்களை இழிவாக கருதுவது. எப்போ ஒருவன் ஒருவனுடைய உள்ளத்துல இந்த பெருமை விட்டதோ, அதாவது உண்மையை மறுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் விட்டதோ, பிற மக்களை இழிவாக கருத வேண்டும்ங்கிற எண்ணம் விட்டதோ, அப்பொழுது அவன் உண்மை என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஏதாவது ஒரு ரூபத்துல நாம நம்முடைய பார்வையில ஒருவரை அற்பமா கருதுறோம் வச்சுக்கிடுங்க, அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய உண்மையை நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் யாருக்கு உள்ளத்தை விரிவாக்குறானோ அவங்க தான் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் யாருக்கு நல்லதை விரும்புகிறானோ அவர்களை இந்த மார்க்கத்தில் விளக்கசாலிகளாக அல்லாஹ் ஆக்குகிறான். இந்த நாடியோருக்கு அல்லாஹ் நேரான பாதையை காட்டுகிறான். யாருக்கு அல்லாஹ் நல்லதை விரும்புகிறானோ இஸ்லாம், அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக அல்லாஹ் விரிவாக்குகிறான். ஆனா அதே நேரத்துல அல்லாஹ் நாடியோருக்கு தான் அவங்களுடைய உள்ளத்துல உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் கொடுப்பான். மனிதர்களாகிய நாம அந்த உண்மையை கிடைத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு விஷயம் உண்மைன்னு தெரியுது, இந்த உண்மை இவர் எதுக்கு சொல்றாரு, இப்ப எதுக்கு சொல்லணும் அப்படின்னு உள்ளம் அந்த உண்மையை வெறுக்குதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். நாம நேர்வழியை விட்டு என்ன செய்யறோம், தூரமாகும். அப்ப யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அவங்கள்ட்ட தெளிவான சான்று அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த எந்த சான்றையும் யாருடைய உள்ளம் என்ன செய்ய முடியாது, மறுக்கவே முடியாது. அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய சான்றை மறுக்க முடியுமா? இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சான்று என்பது நாம ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய ஆதாரத்தை விட அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஆதாரம் என்பது தெளிவா என்ன செய்ய இருக்கும். ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது மூசா நபி 2 ஆதாரங்களை கொண்டு போனாங்க. ஒரு ஆதாரம் என்ன, அவங்க கைத்தறியை கீழே போட்ட உண்மையான பாம்பா மாறிச்சு. சூனியக்காரங்களுக்கு அந்த உண்மையை மறுக்கிறதுக்கு வேற எந்த நோக்கம் இல்லை. அவங்க சூனியம் பண்றாங்க, மூசா நபி கைத்தறியை போடுறாங்க, உண்மையான பாம்பா மாறினவன அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது, இவர் செய்வது சூனியமே கிடையாது, சூனியங்கிறது பொய்யான வித்தை, நாம ஃப்ராடு வேலையை பார்க்கலாம். ஆனா மூசா செய்வது என்ன கிடையாது, இது சூனியம் கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன், நாங்கள் மூசாவுடைய இறைவனையும் ஹாரூனுடைய இறைவனையும் ஏற்று நம்பிக்கை கொண்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் என்ன செய்யல இல்லை. ஆனா ஃபிரௌனுடைய நிலைமை என்ன இருந்துச்சு, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்களுடைய உள்ளம் உறுதியாக நம்பிய நிலையிலும் அதை செய்தார்கள், மறுத்தார்கள். அப்ப இந்த அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஆதாரத்தை
எந்த உள்ளமும் அது பொய்யும் நிரூபிக்கவே முடியாது. மறுக்கிறவன் எப்படி மறுப்பான்னு சொன்னோம்னா, அவனுடைய உள்ளத்துல ஏதாவது ஒரு குரோதம் என்ன செய்யும் இருக்கும். யூதர்களுக்கு இருந்துச்சு. நபி இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்ரவேல் சமுதாயத்துல வருவான்னு எதிர்பார்த்தாங்க. நபிகள் நாயகம் எந்த சமுதாயத்தை வந்துட்டாங்க? அவங்க குறைஷி குலத்துல அரபு சமுதாயத்துல வந்தவுடனே அவங்க உள்ளத்துல அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடு, இவங்க நம்மை விட தாழ்ந்த சமுதாயம், நம்ம எத்தனை நபிமார்கள் நம்ம இஸ்ரவேல் பரம்பரையில வந்திருக்கிறோம், எல்லா நபிமார்களுமே அந்த பரம்பரையில வந்தவங்க தான், அதிகமா நபிமார்கள். நம்ம எவ்வளவு பெரிய வேத ஞானம் மிக்க மக்கள், நாம இந்த அரபிகள்ல எழுத படிக்க தெரியாத கூட்டம், ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம், அவங்கள உள்ளவர் நம்ம நபியா ஏற்றுக்கொள்வதாம். அவங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். அதை மறுக்கவே முடியாத ஆதாரமா அவங்க என்ன செஞ்சாங்க? உணர்ந்தாங்க. ஃபிரௌன் உணர்ந்தான், ஆது சமுதாயம் உணர்ந்தார்கள், சமூக சமுதாயம், எல்லா சமுதாயமும் நபிமார்கள் சொல்லக்கூடிய கருத்து ஹக்குன்னு உணர்ந்தாங்க. இன்றைக்கும் என்ன, இஸ்லாத்தை தப்பு தவறுமா சித்தரிக்கிறாங்களா இல்லையா? அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் இஸ்லாம் அற்புதமான மார்க்கம், இது சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயம் என்ன கிடையாது, இது தப்பு கிடையாது என்றாலும் அவங்களுடைய உள்ளத்துல இஸ்லாத்தின் மீது உள்ள வெறுப்பு அது மார்க்கத்தை தவறா சித்தரிக்க என்ன செய்யும்? தூண்டும். அப்ப அல்லாஹ்விடமிருந்து தெளிவான சான்றுகள் வந்த பிறகு எல்லா மக்களும் அவங்க இருக்கக்கூடிய குஃப்ர் ஷிர்க்கை விட்டு வெளியே வந்தாங்கன்னா வெளியே வரல. எல்லா ஊர்ல அதான தௌஹீது கொள்கை, தர்கா வழிபாடு தப்பு என்று சொல்வதற்கு முன்பாக எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட்டை கபூர்ல வச்சு வெளிநாட்டுக்கு போனாங்க. எதுக்கு எடுத்தாலும் தர்காவில் போய் பாத்தியா ஓதுனாங்க. சரி, இந்த சத்திய கொள்கை முன்வைக்கப்பட்டவுடன் இதுதான் ஹக்கு, இதுதான் ஆதாரம் அப்படின்னு தெரிஞ்சவன யாருக்கு அது மாற்றத்தை உண்டு பண்ணும்னா, யார் அந்த ஹக்கை தேடி போறாங்களோ அவங்களுக்கு டக்குன்னு ஆதாரத்தை பார்த்தவன ஒரு உள்ளம் திறந்துடும். சைவுல் புகாரி தமிழ்ல முதல் வெளிவந்தவன, அந்த புகாரில லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜிதா, யஹூதி நஸாராக்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும், நபிமாரின் சமாதிகளை அவர்கள் வணங்கும் மனங்களாக எடுத்துக்கொண்டாங்கிற ஹதீஸ் அப்படி கண்ணுல பார்த்தவன அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஆமா, ஹதீஸ்ல புகாரில இருக்குது. அந்த ஹதீஸ கண்ணால பார்த்தவங்க இதுதான் ஹக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொண்ட மக்கள் லட்சக்கணக்கான மக்கள். யாருக்கு ஹக்கை ஏற்றுக்கொள்ள கூடாது? இவன் நேற்று பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம், இவனுக்கு அந்த அரபி இலக்கியம் தெரியுமா, இலக்கணம் தெரியுமா, இப்படி பேசிக்கிட்டு இருந்த கூட்டம் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவங்க புகாரியை தப்பா மொழிபெயர்த்துட்டாங்கன்னு சொன்னாங்க. தர்ஜமாக்களை படிச்சவன இன்னக்கலா குஸ்மியோல் மௌத்தா, நபியை இறந்தவரை செவியேற்க செய்ய முடியாதுங்கிற ஆயத்துக்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை படித்தவுடன், ஆமாம் தௌஹீது பேசக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அந்த உண்மைதான் இது குர்ஆன் சொல்லுது என்று யாருடைய உள்ளம் விசாலம் பண்ணவங்க அவங்க ஏத்துக்கிட்டாங்க. எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? எல்லாரும் ஏத்துக்கல. இவங்க குர்ஆன்ல என்ன செஞ்சிட்டாங்க? தப்பா மொழிபெயர்த்துட்டாங்க. இதெல்லாம் வஹாபிகள் மொழிபெயர்த்த குர்ஆன் இப்படி சொல்லி தங்களுடைய வழிகேட்டை நியாயப்படுத்த செஞ்சாங்க இருந்தாங்க. அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னோம்னா ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக ஒருவனுடைய உள்ளம் எந்த ஒரு காரணமும் என்ன செஞ்சிடக்கூடாது, தெளிவான சான்றை ஏற்றுக்கொள்ளாத உள்ளமாக இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அவனுடைய பயணம் நரகத்தை நோக்கிய பயணம் என்பதை நம்ம செஞ்சு விளைவிக்கிறோம். நம்ம ஆதாரத்தை ஏற்றுக்கிறோம், நம்மள்ட்ட பலவீனம் இருக்கலாம். இறைவா நீ சொன்னது ஹக்கு, உன்னுடைய தூதர் சொன்னது உண்மை, என்னிடம் பலவீனம் இருக்குது. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹ்வே உள்ளங்களை பொருத்தக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலையாக்கு, உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய உள்ளமா என்னுடைய உள்ளத்தாக்கு, என்னுடைய குடும்பத்தை மாற்று. இந்த துவா செய்யலாமே தவிர ஆதாரம் நமக்கு எதிரான விஷயமா இருக்குது. அல்லாஹ்வுடைய வசனம், இறை தூதருடைய வசனம் வழிகாட்டு நமக்கு எதிராக இருக்குது. இதை நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள கூடாது, நம்ம ஏதாவது ஒரு மாற்று விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம தள்ளப்படுறோம் சொன்னோம்னா நம்முடைய பயணம் எதை நோக்கிய பயணம்? நரகத்தை நோக்கிய பயணம். ஏன்னா அல்லாஹ்வுடைய இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சான்று என்பது அது கடுகளவு கூட பொய்யாக இருக்காது, நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஆதாரம் வந்த பிறகு குஃப்ர் ஷிர்க்ல இருந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மக்காவில் இருந்த பல தெய்வ வழிபாட்டாளர்கள் இவங்க அந்த தெளிவான ஆதாரத்தை பார்த்தவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளல. அவங்க ரெண்டு பல கூட்டங்களா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்ட கூட்டம், இன்னொரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஒமா தஃபர்ரக அல்லதீன ஊத்துல் கிதாப்
இல்லா மின் பஅதி மா ஜஅத்துஹுமுல் பையினா, வேதக்காரர்கள் தெளிவான சான்றுகள் வந்த பிறகை தவிர அவர்கள் பிளவுபடவில்லை. அப்ப தெளிவான ஆதாரம் வர்றதுக்கு முன்னாடி குஃப்ர் ஷிர்க்ல இருந்தாங்க. தெளிவான சான்று வந்த பிறகு எல்லோரும் அந்த சான்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பிளவுபட்டாங்க. சான்றை ஏற்றுக்கொண்ட கூட்டம், ஏற்றுக்கொள்ளப்படாத கூட்டம், ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் என்று பிளவுபட்டு விட்டாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த திருமறை குர்ஆன், அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த நபி என்ன சொன்னாரு? அவர்களுக்கு எதை போதித்தார்? எதற்காக அல்லாஹ் மனித குலத்தை படைத்தானா? படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? எதற்காக ஒட்டுமொத்த அந்த சராசரங்களும் படைக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக அல்லாஹ் காற்றை படைத்தான், சூரியனை படைத்தான், மரம் செடி கொடிகளை படைத்தான்? ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இவற்றை எல்லாம் மனிதனுக்காக படைத்து கலக்கலக்கும் மாசுலாது ஜன்னி, அந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மனிதனையும் ஜின்களையும் அல்லாஹ் எதற்காக படைத்தான்? எந்த நபிமார்கள் தெளிவான சான்றாக வந்தார்கள்? அவர்கள் எந்த கருத்தை சொல்வதற்காக வந்தார்கள்? குர்ஆன் தெளிவான சான்றாக இருக்கிறது. இந்த குர்ஆன் எந்த கருத்தை சொல்வதற்காக வந்தார்கள்? மைய புள்ளி என்ன, அடிப்படை என்ன? அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபாஅ வ யுகீமுஸ் ஸலாத்த வ யூத்துஸ் ஸகாத் வ ذلك தீனுல் கய்யிமா. நபிகள் தெளிவான சான்றா வந்தாங்க. அந்த குர்ஆன் தெளிவான சான்று. எதற்குரிய சான்று? அதனுடைய மைய புள்ளி என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்து மனித சமுதாயத்தை படைத்ததுடைய அடிப்படையான நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்றான், வமா உமிரு, அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், இந்த மார்க்கத்தை கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்கு உரியதாக ஆக்க வேண்டும், ஆக்கி அவனுக்கு வழிபட வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு தேவைப்படவில்லை. நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? நாம் எல்லாரும் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? பெரிய பெரிய படிப்பை படிச்சு, பெரிய பெரிய சம்பாத்தியங்களை பண்ணி, வியாபாரத்தை பெருக்கி, கல்யாணம் முடிச்சு, பல பிள்ளைகளை பெற்று, காது பைக்கெல்லாம் வாங்கி, அப்படி இந்த உலகத்துல சொகுசா வாழ்ந்து, இதுக்கு அல்லாஹ் படைச்சான்? அது நோக்கமே கிடையாது. அல்லாஹ் படைச்சதுடைய நோக்கமே இதுதான். எல்லா வேதங்களுடைய அடிப்படை கருத்தும் என்ன? எல்லா நபிமாவுடைய அடிப்படை கருத்தும் என்ன? இன்றைய உலகத்துல இவ்வளவு பெரிய குழப்பங்களுக்கும் வழிகேடர்கள் முஸ்லிம்களை பகைப்பதற்கும் அடிப்படையான காரணம் என்ன? இதுதான். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த வேதம் யாரையும் கொல்லும் சொல்லல. இந்த வேதம் தப்பான எந்த பாதையும் காட்டல. நபிமாக தவறானதையும் சொல்லல. வமா உமிரு, அவர்களுக்கு ஏவப்படவில்லை இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ்விற்கு அவர்கள் வழிபட வேண்டும், அல்லாஹ்விற்கு அடிமைப்பட வேண்டும். இபாதத், அல்லாஹ்வை வணங்குதல் என்றால் ரெண்டு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். ஒன்று, அல்லாஹ்விற்கு நம்முடைய உள்ளத்தால், நம்முடைய உறுப்புகளால் நாம அடிபணிந்து வாழ்வது. எல்லா விஷயத்திலும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்வது. அல்லாஹ் பொய் பேசாதன்னு சொல்றான், புறம் பேசாதன்னு சொல்றான், பெற்றோர்களை கவனிக்கணும்னு சொல்றான், தீயவர்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்றான். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்க்கு அடிபணிந்து வாழ்வது. இதுவும் இபாதத், வணக்கம். இன்னொரு இபாதத் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வணக்கத்தின் இறை தூதர் மூலம் நம்ம செய்து காட்டியிருக்கிறான், சொல்லி காட்டியிருக்கிறான். தொழுகை வணக்கம், நோன்பு வணக்கம், ஜகாத் வணக்கம், ஹஜ் வணக்கம், உம்ரா வணக்கம். அதுல சுன்னத்தான வணக்கங்கள் இருக்குது, ஃபர்லான வணக்கங்கள் இருக்குது. இப்படி நிறைய வணக்கங்கள் நமக்கு செய்முறை ரீதியாக செய்யப்பட்டிருக்கிறது, காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ரெண்டுலையும் ஒட்டுமொத்தமாக நாம் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த வணக்கங்களை இப்படித்தான் செய்ய வேண்டும், சில வணக்கங்களுக்கு இந்த நேரத்துல, இந்த விதத்துல, இந்த அளவுல, இந்த இனத்துல இப்படி செய்யணும்னு நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. நீங்க எந்த ஒரு பிதாவையும் கண்டுபிடிக்கணும்னா இந்த வணக்கத்துக்கு, அதாவது இல்லா முக்லிஸீன லஹுத்தீன், தீன், நம்ம தீன் அப்படிங்கிறது நல்ல விளைக்கணும். தீன்னா என்ன? நம்ம எல்லாம் தெரியும். தீன் சொன்னோம்னா எல்லாரும் மேலே பேசுவோம், நாம் தீனுல் இஸ்லாம் அப்படின்னு செய்வோம், சொல்லுவோம். இஸ்லாம் ஒரு தீன் அப்படிம்போம். அதே போன்று நம்ம ஊர்ல சொல்லணும்னு சொன்னோம்னா, பிள்ளைகளுக்கு சுன்னத் பண்ணும்போது என்ன செய்வாங்க? சுத்தி நிப்பாடிக்கிட்டு தீமமுரோ தீம் அப்படின்னு செய்வாங்க. அந்த காலத்துல கத்துவாங்க. இப்போ ஒரு சில இடங்கள் என்ன செய்வாங்க? தீன் முஹம்மது தீன் அப்படின்னு சொல்லி இந்த செயல் யாரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த கத்தனா பண்ணும்போது இது முகமதுடைய வழிமுறையில உள்ளது,
மற்ற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய விதத்துல தீன் முஹம்மது சொல்லி கொடுத்தது எப்படி மாறிடுச்சு காலப்போக்கில். தீமமுறோ தீமுன்னு என்ன செய்ய நம்ம ஊர்ல அது ஒரு ஆயிட்டு அப்படி சொல்லுவங்களுக்கு மார்க்கம் கிடையாது. தீன் அப்படின்னா என்ன? தீன்குள்ள பெண்ணு திருமறை கண்ணு அப்படின்னு பாட்டு படிக்கிறோம். தீன் 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 என்ன செய்யறோம் சொல்றோம். தீன் அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய நாம் சொர்க்கம் செல்வதற்காக அல்லது நன்மையை பெறுவதற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தீன். நாம சுபஹானல்லாஹ் சொல்றோமா இல்லையா, இது தீன். இஷா தொழுகிறோம் தீன், குர்ஆன் ஓதுறோம் தீன். தீன்னா என்ன? நாம சொர்க்கம் செல்வதற்காக அல்லது நன்மையை அடைவதற்காக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் பேரும் தீன். தீன் அப்படின்னு சொன்னோம்னா மார்க்கம், வழிமுறை, பாதை அப்படின்னு அர்த்தம். அப்போ தீன் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை விளங்கிட்டோம். தீன்னா நாம் சொர்க்கம் செல்வதற்காக செய்யக்கூடிய சின்னஞ்சிறிய செயல்ல இருந்து பெரிய பெரிய செயல் வரைக்கும் வணக்கங்கள் வரைக்கும் தீன். அப்ப இந்த தீன் கலப்பற்ற முறையில் இருக்கும். அல்லாஹ்வுக்காக கலப்பற்ற முறையில் இருக்கும். இஹ்லாஸ் என்ன அர்த்தம்? மன தூய்மைன்னு சொல்றோம். இஹ்லாஸுடைய நேரடி அர்த்தம் என்ன சொன்னா கலப்பற்ற தன்மை. கலப்படம் இப்ப பால்ல நம்ம தண்ணியை ஊத்திட்டோம்னா கலப்படம் ஆயிடுச்சு. கலப்படம்னா அந்த சில பாலை தண்ணியை ஊற்றவும் பயன்படுத்துவோம். ஆனால் பால் அல்லாத ஒரு பொருள் தண்ணி என்ன செஞ்சிருச்சு, கலந்துருச்சு. ஒரு அரிசியில பொடி பொடி கலக்கலை சேர்த்தோம்னா கலப்படம் ஆயிடுச்சு. ஒரு மிளகாய் பொடியில செங்கத்தூள் சேர்த்தோம்னா கலப்படம் ஆயிடுச்சு. அப்போ இந்த தீன் கலப்பற்ற முறையில் இறைவனுக்குரியதாக மட்டும் இருக்க வேண்டும். இந்த தீன் நம்ம மார்க்கம் செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியம் இறைவனுக்குரியதாக கலப்பற்ற முறையில் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன புரியுதுங்களா? அல்லாஹ் எதை நமக்கு இபாதத்தா சொல்லி தந்தானோ அதை தவிர வேற எதை நம்ம தீனா செய்யக்கூடாது. நம்ம தீனா செய்வதா இருந்தா சொர்க்கம் செல்வதற்கு ஒரு காரியத்தை நீ செய்கிறாயா? உன்னுடைய இறைவனுடைய திருப்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை நீ செய்கிறாயா? அல்லது நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்கிறாயா? நமக்கு அல்லாஹ்விடம் உத்தரவிடப்பட்டது என்ன? அந்த தீன் அல்லாஹ்விற்குரியதாக கலப்பற்ற முறையில் இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு இடப்பட்ட கட்டளை. அந்த கலப்படம் கலந்துட்டு வச்சுக்கிடுங்க, புரிஞ்சு போச்சு. நபிகள் சொன்னார்கள், இன் அஸ்ஸாகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்தி உண்மையாக அல்லாஹ்வுடைய வேதம். வ அஹ்ஸனுல் ஹதீ முஹம்மத், வழிகாட்டுதல் முஹம்மதுடைய வழிகாட்டுதல். வ ஷர்ருல் உமூர், காரியங்களிலேயே ரொம்ப கெட்டது முஹ்தஸாத்துஹா, இஸ்லாம் என்ற பெயரில் புதிதாக உண்டாக்கப்பட்டவை. குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, புதிதாக உண்டாக்கப்பட்டவை அனைத்தும் பித்அத்துகள், நவீனங்கள். குல்ல பித்அத்தின் லலாலா, எல்லா நவீனங்களும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் சொன்னார், எல்லா வழிகேடும் நரகத்தை கொண்டு போய் சேரும். பித்அத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்முடைய மார்க்கத்துல பித்அத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி கண்டுபிடிக்கணும்? மார்க்க அறிவை நம்ம வளர்த்தோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? சில வணக்கங்களுக்கு அதற்கு நேரம் சொல்லப்பட்டிருக்கும். எல்லா வணக்கம் நேரம் சொல்லப்பட்டிருக்காது. சில வணக்கங்களுக்கு நேரம் சொல்லப்பட்டிருக்கும். சில வணக்கங்களுக்கு சில நேரம் சொல்லப்பட்டிருக்கும், இடம் சொல்லப்பட்டிருக்கும், அளவு சொல்லப்பட்டிருக்கும், இனம் சொல்லப்பட்டிருக்கும், விதம் சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமா தொழுகை எடுத்துக்கிடுவோம். தொழுகைக்கு நேரம் சொல்லப்பட்டிருக்கா? நேரம் சொல்லப்பட்டிருக்கு. லுஹர் இப்ப இத்தனை மணிக்கு தொழணும், சுபுக இத்தனை மணிக்கு தொழணும், நேரம். இடம் சொல்லப்பட்டிருக்கா? இடம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பள்ளிவாசல் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம எங்க தொழணும்? பள்ளியில தொழணும். நோயாளியா இருந்தா என்ன செஞ்சுக்கலாம்? வீட்டுல இடங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டு. எங்க தொழக்கூடாது? ஆட்டு தொழுவத்துல என்ன செய்யக்கூடாது? மாட்டு ஒட்டக தொழுவத்துல என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. மன்னரையில என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. அந்த வணக்கத்தை எந்த இடத்துல செய்யக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கும். எங்க செய்யலாம், எங்கெல்லாம் செய்யலாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இடம் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப நேரம் சொல்லப்பட்டிருக்கு, இடம் சொல்லப்பட்டிருக்கு, அளவு சொல்லப்பட்டிருக்கா? அளவு சொல்லப்பட்டிருக்கு. சுபுஹ் 2 ரக்காத்து, லுஹர் 4 ரக்காத்து, அஸர் 4 ரக்காத்து, அளவு செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. விதம் சொல்லப்பட்டிருக்கா? விதம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? முதல்ல என்ன செய்யணும்? நம்ம தக்பீர் கட்டணும். அடுத்து என்ன செய்யணும்? ருக்கு செய்யணும். அடுத்து ருக்குல இருந்து எழுந்திருக்கணும். அடுத்து சஜிதா செய்யணும். விதம் என்ன செய்யப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். சில வணக்கங்கள்ல இனம் சொல்லப்பட்டிருக்கும். இனம்னா என்ன?
இப்ப அகீகான்னு வச்சுக்கிடுங்க. அகீகாவுடைய நேரம் என்ன? அகீகாவுடைய நேரம் 7வது நாள். எந்த இனத்திலிருந்து கொடுக்கணும்? ஆடுங்கிற இனத்திலிருந்து கொடுக்கணும். எந்த இனம்? ஆடு. அவங்க மாட்டை கொடுக்கலாமா? இல்ல ரசூலா அந்த இனத்தை என்ன செய்யல, சொல்லல. ஒட்டகத்தை கொடுக்கலாமா? இல்ல ரசூலா அந்த இனத்தை என்ன செய்யல, சொல்லல. ஹஜ்ஜு பெருநாள் குர்பானி நம்ம 4 பேர் நம்ம கோழி அறுத்தியுமோ, மான அறுத்தியுமோ, முயல் அறுத்துமோ, நம்ம ஹலாலாக்கப்பட்ட எந்த பிராண்டமோ அதுக்கு சாப்பிடுவோம். ஹஜ்ஜு பெருநாளைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஹஜ்ஜு பெருநாளுடைய காலம் என்ன? பிறை 10 பெருநாள் தொழுதல் இருந்து பிறை 13 மகரிப் வரை காலம். இடம் எங்கனாலும் வச்சு என்ன செஞ்சுக்கலாம், அறுத்துக்கலாம். எங்க அறுக்கக்கூடாது? ஹதீஸ்ல பார்த்தோம்னா இணை வைக்கக்கூடிய இடங்கள், கந்தூரி கொண்டாடக்கூடிய இடங்கள், அதுக்குன்னு பிரத்யோகமா உள்ள இடங்கள்ல செய்யக்கூடாது, பொதுவான தடை இருக்கு. சரி, ஹஜ்ஜு பெருநாள் இனம் என்ன? ஹஜ்ஜு பெருநாள் குர்பானிக்கு இனம் என்ன? ஆடா 1 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், மாடா 2 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், ஒட்டகமா 5 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இப்போ ஒரு கேட்கிறேன், ஏங்க நான் ஹஜ்ஜு பெருநாளைக்கு ஒரு மான அறுத்து நான் குர்பானி கொடுக்கலாமா? நீ மான அறுத்து சாப்பிட்டுக்கலாம், பிஸ்மில்லாஹ் சாப்பிட்டுக்கலாம். ஆனா ஹஜ்ஜு பெருநாள் குர்பானிக்கு எந்த இனம் தான்? ஆடு, மாடு, ஒட்டகம் 3 தான். சரி, ஒரு ஆள் கேட்கிறாரு, நான் ஒரு 6 மாச குட்டிய குர்பானி கொடுக்கலாமா? வெள்ளாடா இருந்தா கண்டிப்பாக வெள்ளாடுக்கும் செம்மறியாட்டுக்கும் 1 வயது என்ன செஞ்சிருக்கணும், பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 1 வயது பூர்த்தி அடைந்த ஆடு கிடைக்கலன்னு சொன்னோம்னா செம்மறியாட்டுல 6 மாச குட்டியை கொடுத்துக்கலாம், வெள்ளாட்டுல என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. 1 வயது பூர்த்தி அடைஞ்சா மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்கள்ல இனம் நமக்கு சொல்லி தந்திருப்பா, இந்த இனம் தான் செய்யணும், இந்த விதத்துல தான் செய்யணும், இந்த திசையை நோக்கி தான் செய்யணும், தனித்தனியா செய்யணும்னு சொல்லி தந்திருப்பாங்க. இப்ப தொழுது முடிச்சிட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திக்ர் செஞ்சாங்க, சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் தனித்தனியா செஞ்சாங்க, அல்லாஹ் தனித்தனியா செஞ்சாங்க. கூட்டா செய்ய சொல்லி தந்திருப்பாங்க. தொழுகிறோமா, இமாம் அல்ஹம் சூரா ஓதணும், எல்லாரும் கூட்டா வல்லல்லாஹின் இமாம் சொல்லிட்டு ஆமீன் அப்படின்னு செய்யுங்க, கூட்டா சொல்லுங்க. சுன்னத்தான ஃபர்லான தொழுகையை கூட்டா தொழுங்க, சுன்னத்தான தொழுகையை தனித்தனியா தொழுங்க. சுன்னத்தான தொழுகை எப்ப எந்த சுன்னத்தான தொழுகை ஜமாத்தா தொழுதான் இருக்கோ அது ஜமாத் பெருநாள் சுன்னத்தான தொழுகை ஜமாத்தா தொழுங்க. இரவு தொழுகை ரமதான் மாசத்துல ஜமாத்தா தொழுகை சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப இஸ்லாம் எங்கெல்லாம் நமக்கு விதம், நேரம், இடம், அதே மாதிரி விதம், இனம், அளவு இதையெல்லாம் வரையறு தந்திருக்குதோ இதுல எதையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்படி மாத்திட்டோம் வச்சுக்கிடுங்க, அதுக்கு என்ன பேரு? பிதா. நம்ம கலப்படுத்த என்ன செஞ்சிட்டோம், உண்டாக்கிட்டோம். நபியான ஆமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் நாம் கட்டளையிடாத ஒரு காரியத்தை செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் என்ன செய்யப்படும், மறுக்கப்படும். அது அமல் என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். இந்த தீனை, மறுமைக்காக நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு மார்க்க செயல்களாக இருந்தாலும் அதை கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்குரியதாக ஆக்கி அவனை வழிபடும். அல்லாஹ்விலிருந்து என்ன மார்க்கம் வந்துச்சோ, வஹீதான் அல்லாஹ்விலிருந்து. குர்ஆன் சொன்னான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தது குர்ஆன், அல்லாஹ்விலிருந்து வந்த வஹி. நபிகள் நாயகம் குர்ஆனுக்கு விளக்கமாக பேச அல்லாஹ்விலிருந்து வந்த வஹி. வமா யன்திகு அனில் ஹவா, அந்த இறை தூதர் சுய விருப்பப்படி பேச மாட்டார். இன்ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவர்கள் பேசியது எல்லாமே இறைவனிடமிருந்து அறிவிக்கப்பட்ட இறை செய்தி. கலப்பற்ற முறையில் அந்த தீன் இருந்தா மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். 2வது இஹ்லாஸ் இருக்கணும், மன தூய்மை. மன அமில அமலன், நபியா சொல்றாங்க, இன்னல்லாஹ் லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான லஹு ஹாலிஸன் வ மபதுகிய பிஹி வஜ்ஹு. அல்லாஹ் அவனுடைய திருமுகத்தை நாடி அவனுக்காக செய்யக்கூடிய வணக்கத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளும். அப்போ ஒரு வணக்கம் நாம் அல்லாஹ் வழிபடுறோம் 2 அடிப்படை. ஒண்ணு இஹ்லாஸ், இன்னொன்று என்னது, அது அல்லாஹ்ட்ட இருந்து வந்த தீனா இருக்கும். இத்தபியோமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்க இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை பின்பற்றுங்கள். இப்ராஹிம் செய்றாரு, நம்ம எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ் மேல 1,00,000 ஸலவாத் சொல்லுவோம்னு சொல்லலாம் வச்சுக்கிடுங்க. நிறைய பேர் சந்தேகம், 1,00,000 ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொன்னா தப்பா? ஸலவாத் தப்பு கிடையாது. நீங்க எந்த விதத்துல செய்றீங்களோ அந்த விதம் நபிகள் நாயகம் காட்டி தந்ததா? நபிகள் நாயகம் காலத்துல நபிகள் நாயகம் ஸலவாத் சொல்லணும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க. என்ன எப்படி செஞ்சாங்க? அவங்களும் தனித்தனியா செஞ்சுக்கிட்டாங்க, சொல்லிக்கிட்டாங்க. தனித்தனியா எவ்வளவு ஸலவாத்னாலும் சொல்லலாம். வெள்ளிக்கிழமை ஸலவாத் சொல்றதுக்கு நமக்கு வழிகாட்டப்பட்டு இருக்கிறது. நாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டான முறையில 1,00,000 ஸலவாத் சொல்ல போனா அது பிதா. அது தீன அல்லாஹ்க்கு நாம பரிசுத்தமாக்குறது கிடையாது.
ஹஜ்ஜுக்கு போறாங்க, உம்ரா தல்பியா சொல்றாங்க, அவங்களும் தனித்தனியா தல்பியாவும் சொல்லிக்கணும். தல்பியாவில் கோரஸ் இருக்க லப்பை நம்ம வீடியோ பார்த்து பார்த்து எப்படி ஆயிடுச்சு எல்லாருக்கும், தல்பியான கோரஸா சொல்லணும் ஆயிப்போச்சு. கோரஸ் என்ன செய்ய கிடையாது. பெருநாள் தொழில் நம்ம பெருநாள் திறல்ல உட்காந்து தக்பீர் சொல்றோம், அவங்களும் தனித்தனியா உரத்த சப்தம் இல்லாம மெதுவான குரல்ல, மனசுக்குள்ள இல்லை, நாக்க அசைத்து மெதுவான குரல்ல என்ன செய்யணும் சொல்லணும். துவா கேட்கிறோமா அவங்க அல்லாத கேட்டுக்கணும். ஒரு ஆள் துவா ஓத மற்ற எல்லாரும் ஆமின்னு சொல்லி மார்க்கத்தில் என்ன செய்யாது கிடையாது. ஒரு ஆளை சந்திக்கும் போது அல்லாஹ் அவங்கள பறக்க செய்யட்டுங்கிறோம், அதுக்கு ஒரு நாள் ஆமின்னு சொன்னோம்னா அது மார்க்க தடை இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் அனுமதி இருக்கிறதே தவிர ஒரு அஜர்த்தை வச்சு துவா ஓத மற்றவங்க எல்லாம் ஆமின்னு சொல்றது இது அல்லாஹ் காட்டி தந்த தீன் கிடையாது. அப்ப தீன்ங்கிறது ஒவ்வொரு விஷயம், நகம் வெட்டுறதுல இருந்து எல்லாத்துலயும் தீன் இருக்கு. நகம் வெட்டுறது தீன். 40 நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, நகத்தை வளர விடக்கூடாது, அக்குள் முடிகளை வளர விடக்கூடாது, மர்மஸ்தானத்தை சுற்றி உள்ள முடிகளை வளர விடக்கூடாது. 40 நாளைக்கு கீழே எத்தனை தடவை சுத்தப்படுத்திக்கலாம். ஆனா அதிகபட்சம் எத்தனை நாள்? 40 நாள். மீசைய 40 நாளைக்கு மேல வெட்டாம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவ குறைஞ்சது எத்தனை தடவை வெட்டிக்கும், தேவைக்கு வெட்டிக்க. ஆனா அதிகபட்சம் எத்தனை நாளைக்கு மேல வெட்டாம இருக்கக்கூடாது, 40 நாளைக்கு மேல விடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு தீனும் அல்லாட்ட இருந்து வந்ததா இருக்கும். சின்ன விஷயத்துல இருந்து ஒவ்வொரு விஷயமும் அல்லாட்ட இருந்து வந்ததை நாம செஞ்சாதான் அதுக்கு பேர் தீன். நம் காத்திர எழுதுன மாதிரி காலமெல்லாம் பள்ளிக்கு வருவாரு, ஒரு தொழுகை எப்படி தொழணுங்கிற ஆர்வம் காட்ட மாட்டார், ஒரு அமலை எப்படி செய்யணும் ஆர்வம் காட்ட மாட்டார். எதுக்கு அப்படின்னா என்ன விஷயம், நமக்கு தீன்ல என்ன இல்லை, அக்கல் இல்லை. அல்ல நமக்கு கட்டளைட்டு அதுதாங்க, வமா உமிரு இல்லாதி அபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹு தீன். இந்த தீன் மார்க்கமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ்வுக்காக கலப்பற்ற முறையில் ஆக்கி, கலப்பற்ற முறையில் ரெண்டே எடுத்துக்கும். ஒண்ணு மன தூய்மை, அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்கிற எண்ணம். இன்னொன்று அந்த விஷயம் வஹீல் உள்ள விஷயமாக மட்டும் இருக்க வேண்டும். மனித சரக்கை கலப்படம். இன்னைக்கு ஸலவாத்துல கூட பாத்தீங்கன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா அப்படின்பாங்க. இந்த சய்யிதினாங்கிறது கலப்படம். கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தை தான். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த சய்யிதினா சேர்க்கலையே. பாங்குக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, ஸலவாத் சொல்லுவாங்க. பாங்க சொல்றதுக்கு முன்னாடி ஸலவாத் தப்பான்னு கேட்பாங்க. தப்பு கிடையாது. இந்த தீன் எங்க இருந்து எடுத்தீங்க? நபிகள் நாயகம் காட்டிட்ட தீன் இருக்கா? அப்போ அவங்களுக்கு என்ன செஞ்சது, உள்ளத்துல ஹக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வர்றது கிடையாது. அப்ப நாம இதுதான் அல்லாஹ் படைச்சதுடைய, நம்மை படைத்ததுடைய முழுமையான நோக்கம். இதுக்காகத்தான் நம்ம வாழணும், இப்படித்தான் வாழணும், இந்த நம்பிக்கை தான் சாதனம். இதுக்கு மாற்றமா நம்ம மௌத்தாயிட்டோம்னா நம்ம எங்க போய் சேர்ந்துருவோம், நரகத்துல போய் சேர்ந்துருவோம். அல்லாஹ் நம்ம படைச்சதுடைய நோக்கமே இதுதான் தவிர வேற நோக்கம் கிடையாது. அது நம்ம இதுதான் படைச்சிருக்கலாம். ஆனா இதுலதான் மக்களுக்கு ரொம்ப 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 கொடுக்கும். இதுல ஒரு கடமை காட்டினா ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் போட்டு கடமை காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, அதானப்பா அதான் படைச்சிருக்கிறான். நம்மளை படிச்சது எதுக்கு? இதுக்கு தான். இல்லாத இந்த தீனை அல்லாஹ்வுக்கு கலப்பற்றதாக்கி அவனை வழிபட வேண்டும். அல்லாஹ் வழிபடு. நிறைய பேர் அல்லாஹ் காட்டாத தீனை வச்சு அவனை வழிபட்டா எப்படி நம்ம சொர்க்கம் போக முடியும்? ஒரு ஆள் மூத்தாயிட்டாரு, இஹ்லாசான முறையில அவர் அஜர்த்தை போட்டு 40 நாளைக்கு பாத்தியா ஊதி சாம்பிராணியை போட்டு போடுறவங்க எல்லாம் இஹ்லாசா தான் போடுறான். ஒரு சில ஆளுக்கு வேணா என்ன செய்வான், நம்பிக்கை இல்லாம செய்வான். ஊர் சடங்கள் எப்படியாவது எங்க உமா சொர்க்கத்துக்கு போயிடணும், அஜர்த்தை கூப்பிட்டு என்ன செய்வோம், சாம்பிராணியை போட்டு பாத்தியா ஊதி சாப்பாடு ஆக்கி எங்க உமாவை கொண்டு போய், எங்க நல்லம்மாவை கொண்டு போய் நல்லா சொர்க்கத்துக்கு சேர்த்துன்னு நினைக்கிறான். அது எப்படி தீன ஆகும், அதுக்கு எப்படி ஃபாயிதா கிடைக்கும்? இதை மாதிரி கோடிக்கணக்கான பிதாக்கள் எடுத்துக்கிறேன், அது தீன ஆகாது. இஹ்லாஸ் இருந்தா மட்டும் போதாது. செய்யக்கூடிய செயல் நபியா நான் காட்டி தந்திருக்கோம். செய்யக்கூடிய செயல் சரியா இருந்தா மட்டும் போதாது, இஹ்லாஸ் எனக்கு முக்கியம். இந்த ரெண்டும் இருப்பதற்காக அல்லாஹ் நம்ம படைச்சதுடைய நோக்கமே அதுக்காக படைச்சிருக்கிறான். வேற எந்த நோக்கம் கிடையாது. ஒருத்தன் கல்யாணம் முடிக்காமலே வாழ்ந்துட்டான் சரி, அவன் நிரந்தர நரகத்தெல்லாம் போக மாட்டான். அவனுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய தகுதி இல்லை, கல்யாணம் முடிக்காமலே வாழ்ந்துட்டான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருத்தன் காலம் ஃபுல்லா சோம்பேறியாவே வாழ்ந்துட்டான், அடுத்த வீட்லயே சாப்பிட்டு வாழ்ந்துட்டான், ஒரு பிரச்சனை கிடையாது. ஒருத்தன் காலம் ஃபுல்லா பிச்சை எடுத்தே வாழ்ந்துட்டான், அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மார்க்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா காலம் ஃபுல்லா சிறுக்கு பிதாவை பேணாம இஹ்லாஸ் இல்லாம வாழ்ந்துதான் வச்சிருக்கு, கதை முடிஞ்சு போச்சு. நம்மளை படைச்சதுடைய மைய புள்ளி அதுதானே. அப்ப நாம இந்த 4வது 5வது வசனத்துடைய பாதி விளக்கத்தை தான் இந்த வாரம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். அல்லாஹ் நம்மளை படைச்சதுடைய நோக்கமே இதுதான். ரப்புல் ஆலமீன் நம்மளை படைச்சது ஓட்டு போடுறதுக்கான எல்லாம் படைக்கல. கல்யாணம் முடிச்சு நீ பாட்டுக்கு நிறைய சம்பாதிச்சு கோடி கோடியா சம்பாதிச்சுக்கே படைக்கல. அல்லாஹ் வழிபடுறதை நம்ம சம்பாதிக்கணும்.
அல்லாஹ் நம்ம படைச்சதுடைய நோக்கம் இதுதான். ஏன் நாம மறந்துடவே கூடாது. இதுதான் தௌஹீத். இதுக்குதான் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. இதுக்குதான் வேதம் இறக்கப்பட்டது. இதுக்குதான் உலகத்துல இந்த கொள்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிராக எல்லா சைத்தானிய சக்தியும் என்ன செய்து எதிர்த்து நிற்கிறது. அப்ப இந்த நோக்கத்தை நாம சரியான அடிப்படையை வேத ஞானம் உள்ள மக்கள் யாருக்கு அல்லாஹ் உள்ளத்தை விரிவுபடுத்துறானோ அவங்களுக்கு தான் இந்த அடிப்படையை அல்லாஹ் உள்ளத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம், அல்லாஹ் நேர்வழி காட்டுறோம். அப்ப இதோட இன்னும் பாதி வசனங்கள் இருக்கிறது. அது நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அடுத்த வாரம் நாம் விரிவாக காண்போம் என்று கூறி இன்றைய குர்ஆன் விளக்க உரை வகுப்பை நிறைவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.